நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 வாசனை போல் அனைத்துலகும் எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வணக்கம் 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 நல்வரிகை வணக்கம் வணக்கம் தமிழ் நல்லா இருக்குங்களா? நாங்கள் அதை தான் பேஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது 1133, இது 7 அடி. இது 7 சொல்லு தானே, 3 அது 133 அடியில் இருக்கும். 7 அதனால அதுக்காக கணக்கு பண்ணி இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் வேற மாதிரி எழுதிருக்கீங்க. அது வந்து அப்புறம் இல்லைன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு திருவள்ளூர்னு படிக்க மாட்டான், வேற மாதிரி படிப்பான். அது திருவள்ளூர்னு படிக்க வராது, அதனால அவங்க ப்ரொனவுன்சியேஷனுக்காக அது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெஞ்சு தான். லெட்டர்ஸ் எல்லாம் அந்த லாட்டின் லெட்டர்ஸ் தான். ஆமா எல்லாமே ஃப்ரெஞ்சு தான். இவர் வந்து கமல்ராஜ் குழந்தை அதனால சிவகுமார் வரும்போது கூட உண்மையாக நான் தெரியப்படுத்துகிறேன் உங்களுடைய ஃபோட்டோஸ். வெல்கம் எல்லாரும். உண்மையாக நானும் ஒரு ஆசிரியர், உங்களை பார்க்கும்போது ஐயா அதுவும் நீங்கள் குறுகிய காலத்தில் 5 நாள் வந்துருக்கீங்க அப்படிங்கிறது, அதில் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னும் திரும்ப இது மாதிரி வருவீங்க. உங்களுக்கு கூட நீங்கள் எல்லாருமே சாதாரண ஆசிரியர்ல ஏதோ ஒரு அடைமொழியோட எல்லாமே எல்லா மாவட்டம் ரொம்ப சந்தோஷம். அவையாருடைய அந்த மூதரை தான் எனக்கு ஞாபகம். அடுத்தது அவையாருக்கு ஒரு செலவு எல்லாரோடு இணங்கி இருப்பது ஒன்று. வணக்கம். இங்க அனைவரையும் எங்க மண்ணில இருந்து இங்க வந்து இந்த மண்ணில சந்திக்கிறதுல மிக பெருமையா இருக்குது. அனைவருக்கும் எங்களுடைய இன்பத்தேன் வந்து பாயுதுங்க. சிறந்தாழ்த்து வணக்கத்தையும் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஊருக்கு நாங்கள் வந்திருந்தாலும் தமிழ் பாரம்பரியத்தை கடைபிடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் தமிழோடைய சின்னம். இங்கே வந்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு.
அந்த வாய்ப்பை நாங்கள் நல்லா பயன்படுத்தியிருக்கோம். எங்கள் அசோசியேஷன் உருவாகிறதுக்கு ஒரு ஒரு பொறி படும்ல, அந்த பொறி கொடுத்து ஒரு அது சொல்லுவேன். நான் காலம் உள்ள வரைக்கும் சொல்லுவேன். 20 வருஷம் ஆகுது அசோசியேஷன் ஆரம்பிச்சு தமிழ் பாடம் நடக்கும். இல்ல 2005 ஆரம்பிச்சு வச்சவங்க அவங்க தான் எதுக்கு இதை சொல்றோம்னா, அந்த நோக்கம் மாறாம நடக்கிறதுனால இந்த 20 வருஷமா நல்ல விதமா செய்துட்டு இருக்கோம். காந்தி சிலை தான் முதல்ல திறந்தோம், அதை நம்ம பார்க்க போறோம். இது வந்து போன வருஷம் 9ஆம் தேதி டிசம்பர் மாதம் திருவள்ளுவர் சிலை திறக்கிறதுக்கு 7 வருஷம் போராடி, ஏன்னா திருவள்ளுவர் பற்றி இங்கே யாருக்கும் தெரியாது. இந்த மேயருக்கு, எம்பிக்கு, இங்கே இருக்க போலீஸ் ஐஜிக்கு, இங்கே எல்லாருக்கும் இது வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சு திருக்குறள் மொழி மாற்றம் செஞ்சதை அவர்களுக்கு கொடுத்து கொரோனாவுக்கு முன்னாடி படிக்க வச்சோம். எல்லாரும் அதெல்லாம் படிச்சுட்டு இன்னும் அது ஃபிலாசபர் உடனே புரியாது இவங்களுக்குலாம். அப்புறம் வந்து சொன்னாங்க, இது போல் வந்து பெரிய ஃபிலாசபரு, இந்தியன் ஃபிலாசபர். நோ நோ நோ, அவர் இந்தியன் ஃபிலாசபர் இல்லை, யூனிவர்சல். அவர் யூனிவர்சல் ஃபிலாசபர், இந்தியன் ஃபிலாசபர் இல்லை. அவர் எழுதுனது தமிழ். இது நல்லா புரிஞ்சுக்கோ. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாருன்னு இங்கே உட்காந்து எத்தனை மீட்டிங், ஒரு 25-30 மீட்டிங் அட்டன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். செயலாளர், பொருளாளர், நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கோம் எங்கள் அசோசியேஷனில். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வெளிநாட்டில் வந்து ஒரு திருவள்ளுவர் தெரியாதவங்க கிட்ட திருவள்ளுவர் புரிய வைக்கிறதுக்கு 7 வருஷம் ஆச்சு. அவங்ககிட்ட நான் கெஞ்சி கூத்தாடலை, நான் அப்படி சொன்னேன். இப்படி ஒருத்தர் இருக்கார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனே அவன் சொல்லிட்டான். அப்போ என்ன மெட்டீரியல் வந்து எதில் எழுதினார் அப்படின்னு கேட்டோம். நான் சொன்னேன், எங்கள் இந்தியா வந்து தீபகற்பம், 3 பக்கம் கடல் சூழ்ந்த பகுதி இருக்கு. அங்கே வந்து விளையக்கூடிய ஒரு மரம் வந்து பனை மரம். அந்த பனை மரத்து ஓலையை அந்த அந்த நடுவில் இருக்க அந்த இதை எடுத்துட்டோம்னா ரிப்பன் மாதிரி வரும். அதை திரத்தை பண்ணி என்ன அதை திரத்தை பண்ணி அதில் வந்து ஆணியால அழுத்தாணியால கிராவி எனக்கா என்ன வர இது பண்ணது, செதுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. எழுத்தாணியால் எழுதி அப்போவே நாங்கள் வந்து பைண்டிங் பண்ணிட்டோம். பொத்தல் போட்டு கட்டி பாஜ் 1 பாஜ் 2ன்னு சொல்லிட்டு பேஜ் 2 அந்த அளவுக்கு அது அதனுடைய ஒரிஜினல் இன்னும் இருக்குது. அதை எங்களால் வாங்க முடியாமல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு இடத்துல இருக்குது, ஜப்பானில் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஜப்பானுடைய இதில், ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வார் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால் இந்த நல்ல இது. ஆனால் நம்ம மாண்புமிகு அமைச்சர் ஐயா இங்கே வர்றதா சொல்லியிருக்காங்க. பெரிய பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை, இங்கே வாழக்கூடிய எங்கள் தமிழர்களுக்கு பெருமை, இங்கே வாழக்கூடிய எங்கள் தமிழர்களுக்கு பெருமை. நம்ம வெள்ளைக்காரர் வந்திருக்காரு. இவர் வந்து நம்ம இந்த ப்ரெஃபெக்ட்னு சொல்லுவாங்க, ஒரு பில்டிங் இருக்கு, பெரிய பில்டிங். அது அவங்க தான் வந்து இந்த விசா கொடுக்குறது, பாஸ்போர்ட் கொடுக்குறது, எல்லா விஷயமும் அதான் அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங். அதை வந்து ப்ரெஃபேன்னு சொல்லுவாங்க. ப்ரெஃபேனாக்கா போலீஸ். அதில் வந்து டைரக்டராக இருந்தவர் இவர் வந்து நம்ம மந்திரியை வந்து வரவேற்கிறதுக்கு வந்திருக்காரு. காந்தி சிலைக்கு அந்த ஊர் மேயர் ரெடியாக நிற்கிறார். நான் சொன்னேன், இது முடிச்சுட்டு வரோம், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். உங்கள் அத்தனை பேருக்கும் சார் வாங்க சார், அங்கே ஏன் சார் நிற்கிறீங்க, வாங்க சார். சார் இல்லை இல்லை, இந்த அந்த நம்ம உறவை தைச்சாங்கல்ல அந்த நூல், இங்கே வாங்க. மேடம், எனக்கு இவர் எப்போ தெரியும் தெரியல, கொரோனா டைமில் தான் தெரியும். கொரோனா டைமில் நாங்கள் ஒரு 30-40 ஜூம் மீட்டிங் பண்ணியிருக்கோம். ஜூம் மீட்டிங்கில் ஐயா வந்து கலந்துட்டு நம்ம பேசணும். மலேசியா தமிழ் சங்கம், கனடா தமிழ் சங்கம், அமெரிக்கா தமிழ் சங்கம் எல்லாரோடையும் அப்போ பேசும்போது ஐயா நமக்கு தொடர்பில் வந்தாங்க. அப்போவே நான் சொல்லிட்டேன், திருவள்ளுவர் சிலை வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் ரொம்ப பொறுமை. செக்ரட்டரி நம்ம செயலாளர்கள்லாம் ஒரு கைத்தட்டினீங்கன்னா சந்தோஷம். வேலு வேலு பொருளாதாரம் பிரிண்டு தான் நிற்பாங்க. ஓகே, இங்கே வாங்க. கோஆர்டினேட்டர் சொக்கலிங்கம், கோஆர்டினேட்டர் கௌதம் வந்து துணை செயலாளர். அப்புறம் யார் பார்த்தீங்கன்னா ஐயன் மகன் வாங்க, பொருளாளர். நாங்கள் எல்லாம் மேக்ஸிமம் எங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் பாண்டிச்சேரி சேர்ந்தவங்க. அதனால் பிரிக்க மாட்டோம். ஏன்னா பிரெஞ்சு நேஷனாலிட்டினால எல்லாம் ஈஸியாக இங்கே வந்துட்டோம். தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. ஆமாம், ஐயா வந்து அலன் ஆனந்தன் இங்கே வந்து எங்களுக்கு முன்னோடி. ஆமாம், இவங்க வந்து இந்திய நகரசபையில் அவங்க வந்து என்ன உறுப்பினர் சொல்ல நம்மள சொல்லணும்ல, கவுன்சிலர். அந்த கவுன்சிலருங்க. ஆனால் ரொம்ப எல்லாருக்கும் உதவி செய்வார், எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க. இது மாதிரி ஒரு பெரியவங்க வழிகாட்டி தான்.
அப்புறம் வந்து தவீது இவர் வந்து இவரும் பாண்டிச்சேரி தான் இன்ஜினியர் ஊரில் தவீது நம்ம இதில் சேர்ந்தவங்க. வேறு யாருப்பா இருக்கீங்க அசோசியேஷன் ஆட்கள் நம்ம ஆட்கள்? கந்தையன் ஆரம்பிக்கும் போது கூட இருந்தவரு ஐயா வந்து ஆமா அவங்க வந்து தலிஞ்சன் முருகையா. அப்புறம் யாரும் வந்திருக்காங்க? ரமேஷ் நீங்க வாங்க. இவர் கமல்ராஜ். இவர் நீங்களா வந்து ஒரு உற்சாகம் பண்ணுங்க. ஆமா மாணவர் தோழனாய் தொழில்நுட்ப கலைஞனாய் வந்தாய் ஐயா, துளித்திட செய்தாய் ஐயா, வந்தாய் ஐயா, செழித்திட செய்தாய் ஐயா, வந்தாய் ஐயா, வந்தாய் ஐயா, கனவுகள் காந்தும் கண்மணிகளின் தந்தையா, வந்தாய் ஐயா, வந்தாய் ஐயா, கனவுகள் தாங்கும் கண்மணிகளின் தந்தையா. சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தேர்தனமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, தமிழனங்கே உன் சீரிழமை திறமியங்கு செயல் மறந்து வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே. வாழ்க தமிழ். நாங்க அது திராவிடம் வரி எடுங்க. நாங்க நமது தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் ஐயாவின் இந்த வருகை நம்ம தமிழர்களுக்கு பெருமையை சேர்க்கிறது என்று சொல்லி ஐயா அவங்களுக்கு நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. இந்த ஒரு நிமிஷம் சார் கொஞ்சம் நம்ம பொருளாளர் செயலாளர் இந்த திருவள்ளுவரை ஐயாவுக்கு கொடுக்கறதுல பெருமைப்படுறோம். அடுத்து இந்த திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவுடைய சிறப்பு மலர் நம்முடைய முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் வந்து வாழ்த்து செய்தி இருக்குது. அவங்க கொடுத்து வாழ்த்துனாங்க. கொஞ்சம் ப்ளீஸ்ண்ணா அண்ணா கொஞ்சம் திரும்பி நிலுங்கண்ணா. முதல்வர் வாழ்த்து செய்தியை கொஞ்சம் திருப்பி காட்டுங்க. முதல்வர் சார் 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 கொஞ்சம் ப்ளீஸ்.
அந்த சரி அப்படி கொஞ்சம் பேக் வாங்க ப்ளீஸ். கொஞ்சம் பின்னாடி வாங்க ஓகே கண்டினியூ. ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாருக்கும் தெரியும், ஜெர்மனில் தமிழ் சேர் இருக்கு, அதை மூடுறதுக்கு போயிருந்தாங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஐயா வந்து அப்போதான் சீஃப் மினிஸ்டர் ஆகுறாங்க. நாங்கள் வந்து கொலோன் பல்கலைக்கழகத்தில் ஒரே ஒரு லெட்டர் எழுதி யூரோப்பியன் தமிழர்கள்லாம் போட்டோம். 1.25 கோடி அனுப்பி அந்த தமிழ்ச்சாரை காவல் பண்ணது வந்து ஸ்டாலின் ஐயா முதல்வர். நான் பேர் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. 1.25 கோடி உடனே அனுப்பி அந்த தமிழ்ச்சார் காவல் பண்ணி இன்னைக்கு தமிழ் ஆராய்ச்சி இது நடந்துட்டு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க, மாணவர்கள்லாம் அங்கே வந்து தமிழ் படிக்கிறாங்க, ஜெர்மன் மாணவர்கள்லாம். நாங்கள் இங்கே பிரான்ஸில் செய்யறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். ஆனால் முன்னுக்கூட்டியே இங்கே வந்து பிரான்ஸில் தமிழ் பாட வகுப்பு நடக்குது. அதை நடத்துறது இனோல்கோ தமிழ் அமைப்பில் தமிழ் பாடம் நடக்குது. பேராசிரியர் தலிஞ்சன் முருகையா, ஆமாம், இங்கே திரும்புங்கய்யா. அதே போல இன்னொரு விஷயமும் இங்கே உங்களுக்கு வந்து நான் பாராட்டு சொன்னோம். நம்ம இந்தியாவில் 1000 மொழி இருந்தாலும் நம்ம தமிழ் மொழி தான் இந்த ஊர்ல +2ல பக்கலோரியான்னு சொல்ற இடத்துல விருப்ப பாடமா வச்சிருக்காங்க. இது பெருமைக்குரிய விஷயம். பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை ஆண்டாலும் ஆனால் தமிழ் மேலே அவங்க பெரிய பற்று வச்சுருக்காங்க. எங்களுக்கு இந்த இடத்த கொடுத்து இந்த கட்டையெல்லாம் கட்டி இந்த சிலையை அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு புரிய வச்சோம், ஏற்றுக்கிட்டாங்க. இங்கே ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது, அது வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஸ்கூல். ஒரு வருஷத்துக்கு 5000 மாணவர்கள் வந்து இங்கே வெளிநாட்டு மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. அந்த 5000 பேரில் 3000 பேர் இங்கே பார்ப்பாங்க இந்த சிலையை. அதில் 2000 பேர் ஊரில் போய் சொல்லுவாங்க. ஒரு 1000 பேர் வந்து எல்லாருக்கும் சொன்னாங்கன்னா அப்படி உலக அளவில் இது இந்த திருவள்ளுவருடைய பெருமை அவங்க செய்யணுன்றதுக்கு எங்களுடைய தமிழ் கலாச்சாரம் பண்ணுறோம். இந்த இடத்த அவங்க எங்கெங்கே காட்டினாங்க, நானும் இங்கே வைக்கணும். அவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து அது இது கேன்டீன் சாப்பிட்டு இப்படி வருவாங்க. இப்போ இங்கே ஏத்தாப்புல பில்டிங் கட்ட போகிறாங்க, ஆர்ட் ஸ்கூல் கட்ட போகிறாங்க, ஆர்ட் கலைக்கல்லூரி. ஆமாம், எல்லாமே இது வந்து நம்ம பாண்டிச்சேரியில் வெங்கலத்தில் செய்தோம். இதை கொண்டு வந்து இங்கே வைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், பத்மஸ்ரீ அவார்டு வாங்கின முனுசாமி அப்படின்னு சொல்லி வில்லியனூரில் இருக்கார். அவர் வந்து களிமண்ணால் தான் செய்வார் சிலை. அவர் தான் முதல் சிலை வெங்கலத்தில் செய்து இன்னைக்கு வந்து திருவள்ளுவருடைய பெருமை இங்கே வந்து பேசப்படுது. இதுக்கு அத்தனையும் இங்கே உள்ள தமிழர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் இருக்குது. நாங்கள் வச்சுட்டோம்னு சொல்லக்கூடாது, நம்ம செய்தோம். நாங்கள் அத்தனை பேருடைய உழைப்பில் ஒத்துழைப்பில் இதை வந்து நாங்கள் செய்து முடித்தோம். பிரதமர் வாய்மொழிஞ்சாருன்னு சொல்லுவாங்க. பெருமையான ஒரு நாளாக இந்த நாளை நான் பார்க்குறேன். அதுவும் குறிப்பாக என்னோட ஃபேமிலியோட நான் வந்திருக்கேன். நான் எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம், அது 2 லட்சம் பேர் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்டவர்கள் துறை சார்ந்தும் சரி, எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக இங்கே பொய்யாமொழி சிலைக்கு முன்பு மகேஷ் பொய்யாமொழிக்கு பெருமையாக இருந்தது. அதான் அந்த ஐஃபில் டவர்லாம் போயிட்டு எங்களுடைய டீச்சர்ஸ் அங்கே என்ஜாய் பண்ணது, அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா எனக்கு தமிழ்நாட்டில் வைரலாக ஓடிட்டு இருக்காதான். ஒரு காலத்தில் உலக அதிசயத்தில் 7 அதிசயத்தில் ஒன்றாவது இருந்துச்சுனாங்க. 2001க்கு அப்புறமேட்டு அப்போ அது இல்லை அப்படின்னு சொன்னாலும் இப்போ எங்கள் டீச்சர்ஸ் வந்து போனதுக்கப்புறம் திருப்பி அது உலக அதிசயத்தில் எங்களுடைய தமிழ்நாட்டுடைய டீச்சர்ஸோட பெருமை என்பது இன்றைக்கி உலகம் முழுவதும் பரவக்கூடியதாக. ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒரு 2 to 3 இயர்ஸ் வெறும் ஸ்டூடெண்ட்ஸை மட்டுமே தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன் நான். வெரி ஃபஸ்ட் டைம் வந்து கனவு ஆசிரியர்கள், ஐ திங்க் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை ஹிஸ்ட்ரியிலே வெரி ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் கனவு ஆசிரியர்கள் எடுத்தோடனே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் கூட்டிகிட்டு வந்தோம். நாங்கள் ரொம்ப பெரிய ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த சங்கத்தை சார்ந்திருக்கின்றவர்கள் நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோட, அதுவும் இன்னைக்கு எனக்கு தெரியும் இந்த மாதிரி வெளிநாட்டில் பணியாற்றக்கூடியவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நீங்கள் குடும்பத்தோடு இருக்க முடியும், அவளுடைய உழைப்பு. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக இங்கே வந்திருக்கிறது. அதே மாதிரி தேங்க்ஸ் அவர் ஃபார்மர் ஆஃபீஸர்ஸ் ஆல்சோ பிகாஸ் ஹீ கேவ் த பெர்மிஷன் டு விசிட் திஸ் பிளேஸ் அண்ட் தேங்க்ஸ் லாட் சார் ஃபார் தட். இது ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாருடைய லைஃப்லையுமே சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக
செயலாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அங்கே வந்ததுக்கு பிறகு எக்ஸ் வலைத்தளத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பதிவே போட்டிருக்காங்க நமக்காக. அன்பில் மகேஷ்ட நான் கேட்டேன், இது வரைக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ டீச்சர்ஸ் நீங்கள் கூட்டியிருப்பாங்க, இவ்வளோ நம்பர்ஸ் அவர் சொல்லியிருக்காரு, இவ்வளோபடியாக நான் நெகிழ்ந்து போயிட்டேன் அப்படின்னு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்கிறாங்க. இதுதான் ஆசிரியர் பெருமக்கள் மீதும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவர் வைத்திருக்கின்ற அந்த ஒரு அன்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். நாங்கள் இந்த சிலை வந்ததுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மொட்டையாக சொல்லிட்டு போகலாம் யார் வேணாலும், ஆனால் அது செஞ்சு காட்ட வேண்டிய ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையை வந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து செஞ்சுருக்கீங்க. இந்த பெருமை வந்து இங்கே இந்த சங்கத்தை சார்ந்திருக்கீங்க ஒவ்வொருவரையுமே அது சாரும் அப்படி தான் நினைக்கிறேன். இன்னையோட எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்க ஊருக்கு போக இருக்கிறாங்க. நாங்களும் இன்றைக்கி நாளைக்கு காலம் ஃப்ளைட்டில் நாங்களும் கிளம்பிருக்கோம். அதனால் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃபாக போங்க. நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுடைய ஃபேமிலிகிட்ட டெய்லி பேசிட்டு தான் இருந்திருப்பீங்க. உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட உங்கள் குடும்பத்தை எடுத்துக்கலாம். எல்லாருமே சேஃபாக நீங்கள் போயெல்லாம் ஊருக்கு போய் சேருங்க. அதுதான் எனக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். உங்களை பார்த்து அடுத்தடுத்த பேட்சஸ் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். அதுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மிக விரைவாக அடுத்த கட்டத்திற்கான அந்த தேர்வு முறைக்கான தேதியும் கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரம் நாங்கள் அறிவிச்சிருவோம். ரொம்ப ஹாப்பி. சங்கத்தை சார்ந்திருக்கின்ற உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். குறிப்பாக தமிழை நீங்கள் சொல்லித்தரீங்க, உள்ளபடி எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. வெளிநாட்டுக்கு நான் எங்கே சின்ன இருக்கின்ற தமிழ் சங்கத்தை பார்க்கும்போது தான் அவங்க வைக்கிற வேண்டுகோள் இந்த அடிப்படை கல்வி 1ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் தனியாக எஸ்சிஆர்டி மூலமாக ஒரு புத்தகம் நாங்கள் போட்டிருக்கோம். அதில் அந்த குழந்தைங்களுக்கு ஆரம்பத்து பாடத்திலேருந்து எழுத்துக்கூட்டி படிக்கிறது எப்படி ஒரு சின்ன கதை ஒரு 4 பக்கம் உள்ள ஒரு ஸ்டோரி புக்கு இந்த மாதிரியான ஒரு இதை வந்து ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அந்த புத்தகத்தையும் உங்களுடைய சங்கத்தை நீங்கள் ஃபார்மலாக லெட்டர் அனுப்பிச்சுடுங்க. நீங்கள் லெட்டர் அனுப்பிச்சுடுங்க. அந்த அதை சார்ந்து நாங்கள் வந்து உங்களுக்கு புக்ஸ் எல்லாமே நாங்கள் சங்கத்துக்கு அனுப்பிச்சுருக்கோம். அது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாருமே அப்படியே தமிழ் இலக்கியத்தில் அப்படியே எல்லாருமே அதை புலமைப்பற்ற முடியாது. ஆனால் என்னுடைய தாய்மொழி தமிழ்மொழி என்னால் பேச தெரியும், என்னால் எழுத தெரியும், என்னால் வந்து ஒருத்தர் பேசிக்க தெரியுங்கிற அளவுக்கு நாங்கள் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான அந்த அடிப்படை கல்வியை கொடுப்பதற்கான புத்தகத்தை உடனடியாக அனுப்பிச்சு வைக்க வேண்டியது எங்களுடைய அது பண்ணி. தேங்க்யூ டீச்சர்ஸ். சார் போட்டோக்கு சரி, ஏதாவது சொல்லணும்னா சிங்க் பண்ணி சொல்லுங்க. 1 2 3. பாண்டிச்சேரியில் வந்து பொதுப்பணித்துறை எல்லாரும் கேட்டு போட்டோம் சார். அது போடணும் சார். அது ஏன்னா அப்பதான் வந்து அந்த பாண்டிங் இருக்கும் நல்லா. அது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் பேர் உதவி பண்ணாங்க. இது ஆம்ஸ்டாங் பெர்னாண்டோன்னு சொல்லிட்டு அங்கே பாம்பனில் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இது வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. இது நம்ம அசோசியேஷன் கல்ச்சரல் தி தமிழ் முறையால் நம்ம அசோசியேஷன் இது இது அவர் தான் ஓகே அசோசியேஷன் டீம் நில்லுங்க. அப்படியே நீங்க வாங்க, அப்படியே நம்ம குரூப் வேங்க வாங்க பண்ணிக்கணும். கொஞ்சம் இப்படி வந்துடுங்க. ஆமா கொஞ்சம் மறைக்கணும். சார் அடுத்து அப்படியா அப்படியா ஒரு போட்டோ ஒரு போட்டோ எடுத்துங்க.
பார்க்கணும், போயிட்டு எடிட்லாம் பண்ணி ஓகே சார் டீச்சர்ஸ் இதுதான் சார் எங்க ஃபியூச்சர் எதிர்கால தூணு இங்க வேணா கட்சியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்பது போல் ஒரு அமைதி புரட்சி அப்படிங்கிற அந்த புரட்சியை வந்து அதன் மூலமாக எதையும் சாதிக்க முடியும். அந்த டாலரன்ஸ் லெவல் ஒரு மனுஷனுக்கு வந்து அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி இதுக்கு பொறுத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறதுக்காக வருங்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வுக்கு தான் நான் பொறுத்து போயிட்டுருக்கிறேன் அப்படிங்கிற வந்து உலக மக்களுக்கு அறிவுறுத்தியவர், அனைவரும் சமம் என்று சொன்னவர். நமக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை தமிழ்நாட்டில் மதுரைக்கு வந்ததுக்கு பிறகு தான் அவர் சட்டை போடுறதே வந்து நிறுத்தினார் அவர். ஏன்னா அது எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அண்ணல் மகாத்மா காந்தி அவர்களுடைய இந்த திருவுருவ சிலைக்கு குறிப்பாக இந்த நாட்டை சார்ந்திருக்கின்ற ஒரு மேயரோடு வந்து நாங்கள் மாலை அணிவித்து நாங்கள் மரியாதை செலுத்தியிருக்கோம் என்பது உள்ளபடியே எங்களுக்கு ஒரு பெருமை வாய்ந்தது. அதுவும் இல்லாமல் எங்களுடைய கலாச்சாரத்தை முழுமையாக அறிந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிர்வாக பெருமக்களை இந்த பாரிஸ் நகரத்தில் பார்க்கும் பொழுது புதுசாக நாங்கள் சொல்லணும் அவசியமே இல்லை. எங்களை காட்டிலும் அதிகப்படியான எங்களுடைய பெருமையை பாடக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மேயர்லேருந்து நிர்வாகத்தை சார்ந்திருக்கின்ற
தமிழ் குறிப்பாக இந்த சிலை வருவதற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் சொன்னது போல் அனைத்து தமிழ் சங்கங்களை சார்ந்திருக்கின்ற கலாச்சாரங்களை சார்ந்திருக்கின்ற இந்த பிரான்ஸ் ஒராயல் தமிழ் கலாச்சார மன்றத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சார்பாகவும் எங்களுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 2 சிலைக்கான இந்த புத்தகம் இது 2 சிலையும் நம்ம தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாக இங்கே வந்து ஒரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாக இங்கே வந்து நிறுவப்பட்டிருக்கு. அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்கும் இங்கே உள்ள மேரி இவங்க வெள்ளைக்காரங்க அவங்களும் நமக்கு உதவி செய்தாங்க. அந்த வகையில் வந்து இந்த சிலை வந்து தானாக வந்துடுறது, ஒரு ஆளாலையும் செய்ய முடியாது. இது செய்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. அத்தனை பேருக்கு இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 12 வருஷம் ஆகிடுச்சு சிலை வச்சு. அது கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது, அது சரி பண்ணிகிட்டே இருக்காங்க மேரியில். அவரே சொன்னார். Qu'est-ce très heureuse pour venir voir la statue Gandhi. Gandhi, c'est un homme de la paix. Grâce à lui, on a obtenu l'indépendance avec la Britannique. Mais la France, il accepte toutes les d'originaires d'étrangers et plus des cultures. Vous avez bien respecté à nous. On est très contents pour avoir de notre culture en France. Il vient de dire ça. Ok, allez-y. Laissez le maire qui arrive là. Venez. C'est monsieur Lantieri Raphaël. C'est le maire. இவர் அவருடைய சப்பாட்டு கொஞ்சம் வெளியில இருந்து உடனே ஓடி வர்றாரு நமக்காக. இவங்க கலாச்சாரம் இதான். Merci Raphaël. Monsieur தமிழ்நாடு. Monsieur Anbil Makesh பொய்யாமொழி. நம்ம இலங்கை வேந்தன் பாண்டுரங்கன். அவங்க சொல்லாங்க உங்க பேர்லாம் நீட்டா இருந்துச்சு. Il vient de dire qu'il est très heureux qu'on voyait la statue Gandhi qui a tiré au loin. À Sergi aussi on était invités. Oui, bien sûr. Vous acceptez de notre culture en France. C'est vraiment génial. Il est très content. Si vous pouvez lancer la parole. Sur la ministre. Voilà. Je parlerai en français, pas en tamoul. Ça viendra. Alors on a fêté les 155 ans de la mort de Gandhi. La ville de Montréal est très fière de soutenir la culture tamoule. On a cette sensibilité, cette chance d'avoir cette communauté au sein de d'autres communautés sur Montréal. Et chaque année, et l'année prochaine, ce sont les 20 ans de l'association, il faut le souligner. Et on sera partenaire de cette journée. Merci beaucoup. Ah non mais normal, c'est normal. Ah ben. Une seconde, je dis. Oui, bien sûr. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரையால் நகரத்துல தமிழ் வந்து ஒரு எக்ஸாம்பிளா வாழறாங்க. இந்த தமிழ் வந்து ஒரு எக்ஸாம்பிளா வாழறாங்க தமிழர்கள். நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த கம்யூனிட்டி இங்கே வந்து அவங்க வாழறது. அது இல்லாமல் இந்த சிலை வைக்கும்போது பழைய மேயர் பெர்னார் மோரன் தான் அக்செப்ட் பண்ணி சிலை வச்சார். அதுக்கப்புறம் சில்வி குஷோன்னு சொல்லிட்டு ஒரு மேடம் வந்து மேயராக இருந்தாங்க. இப்போ நான் மேயராக இருக்கிறேன். இருந்தாலும் வருங்காலத்தில் இந்த அசோசியேஷனோட 20வது ஆண்டு விழா நடக்க போகுது வர்ற மார்ச் மாதத்துக்கு. அந்த 20வது ஆண்டு விழாவில் நாங்கள் முனிசிபாலிட்டி இந்த அசோசியேஷனோட தமிழ் கலாச்சார மன்றம் ஒரையாலோட பார்ட்னராக சேர்ந்து அந்த 20வது ஆண்டு விழாவை மிகப்பெரிய அளவில் கல்ச்சுரல் ஷோவாக நடத்துவோம். இப்போ மினிஸ்டர் வந்திருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் மூலமாக அங்கே இருக்கிற அந்த
இயல் இசை நாடக துறையை உள்ள முத்தமிழ் இயல் இசை நாடகத்துறையில் இருக்கிறவங்கள இங்கே அனுப்புனா 2 நாளைக்கு இங்கே இருக்கிற பெரிய ஹால் அவங்க நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 2 நாளைக்கு விழா நடக்கும் இங்கே தமிழ், அதாவது நம்மளுடைய பொய்க்கால் குதிரை, நாட்டுப்புற கலைகள் அத்தனையும் கொண்டு வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அந்த ஐயா எங்களுக்கு உதவி செய்யணும். வந்திருக்கிற அதிகாரி ஐயாக்கள்லாம் எல்லாருக்கும் சொல்லியிருக்கா, எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் என்னன்னு இங்க இருக்கிற பிரெஞ்சுக்காரர்களுக்கு இன்னும் நிறைய அவங்கள வந்து விரும்ப வைக்கிற வேலைக்கு செய்வோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்னாங்க. Alors, en tout cas, Monsieur le Ministre, je suis très heureux de vous accueillir ici à Montréal. Je sais que c'est court, mais sachez que vous avez une association ici, Tamoul, qui est extrêmement investie. Je sais qu'il en, avec le comité, ils sont toujours derrière vous, toujours à soutenir cette communauté tamoul, cette culture qui est spécifique, qui est ouverte aux autres. Et vous êtes le bienvenu encore à Montréal quand vous voulez revenir, peut-être aux 20 ans de l'association, je ne sais pas. on va l'inviter. Voilà, donc en tout cas, merci beaucoup, nous faites honneur, Monsieur le Ministre. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்கள் மண்ணில் ஒரையாளில் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிற அமைச்சரை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். 30 அப்படின்ற 3னா ரொம்ப 20 நாள் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே போல் இங்கே இருக்கிற இந்த தமிழர்கள் எங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்க. அது குறிப்பாக எங்கள் தமிழ் கலாச்சாரம் பண்ணுறோம். நாங்கள் அவங்களோட சேர்ந்து நிறைய விஷயம் செய்கிறோம். வர 20வது ஆண்டு விழாவுக்கு மினிஸ்டர் வந்து இந்த விழாவை சிறப்பிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்களே இன்வைட் பண்ணுறாங்க. உங்களை ஒஃபிஷியலாக நம்ம வந்து நம்ம முதல்வரை அழைப்போம். அவங்க வந்து உங்களை அனுப்பி வைக்கிற மாதிரி நம்ம அவங்களுக்கு முடியலைன்ற பட்சத்தில் உங்களை அனுப்பி வைக்கணுன்ற மாதிரி நம்ம பண்ணோம். நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய, அதாவது நான் யாருக்கும் சொல்லலை, சொல்லாமலே இவ்வளோ ஜனம் சேர்ந்துருக்கோம். அது வந்து இது 2 நாளில் அவர் சொன்னார் தான், ரொம்ப கூர்த்து, அதாவது கொஞ்ச நேரத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் மினிஸ்டர் வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு. Monsieur le maire. Ils sont venus avec le bus. Ils sont enseignants. Tous les Tamouls, tous les. Bravo. Ils sont de. Merci à vous. Ah ouais, mince, j'ai pas entendu les 60 ans. Oui. Bravo, merci beaucoup. Et là, les femmes, les hommes et à tous là, c'est les meilleurs de profs. En plus, Meilleurs profs. C'est grâce à la ministre qu'ils sont venus. Bravo, ça c'est bien. Vous avez dit quoi, monsieur? Enseignants de rêve. Ils ont Des enseignants de rêve. Ah bah oui, ça. Bravo, merci beaucoup tout le monde. Merci. உங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம். அவங்க அமைச்சருடைய Raphaël, les enseignants tous là, ils ont dit merci à vous. Oui, merci. Non, mais c'est moi, merci. Oui. Pardon. D'abord, Je commence à connaître. voilà. En plus, un ministre qui m'a fait. Oui, merci, c'est un champion. Merci, Et le. Ah, pardon. Ah, bah, voilà. Il manquait le tien. Monsieur le Juste sur ça. இங்க பாருங்க Alors, j'appelle l'ancien directeur de la communication du préfet et je suis accessoirement le
Ah oui, on s'est je suis bête, excusez-moi. Je vois que mon monde à l'avant. Ils se sont mariés il y a un mois. Ah mais oui, mais je suis bête, c'est effectivement. Et félicitations. ஐயா எங்க மண் இது வந்து எங்க மண்ணு சொல்லக்கூடாது நம்ம மண் நம்ம மண்ணுக்கு இங்க வந்திருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதாவது கை தொடும் போது எங்களுக்கு ஒரு தமிழ் உணர்ச்சி ஏற்படும். இப்போ என்னன்னா உள்ள வந்து ஒரு எக்ஸ்போசிஷன் வேற ஒரு அசோசியேஷன் எக்ஸ்போசிஷன் வச்சுட்டாங்க. அதனால எங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணி கொடுக்கல. இப்போ நான் வந்து எங்க தமிழ் கிளாஸ் சனிக்கிழமை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல மிகப்பெரிய விழாவை எடுத்துக்கிட்டோம். அது ஒன்றும் டைவர்ட் ஆகிடும். அதுக்காக இருக்கிறதே கம்மி நாட்களாக ஆகாயம் எமக்கொரு எட்ட முடியா கனவு நேற்று வரை விமானம் என்றால் புள்ளியாய் மறையும் வரை துள்ளும் ஆண்கள்தான் நாங்கள் இன்று வரை கருங்கடலை காகிதத்தில் மட்டுமே கண்டோம். இப்போதோ அதன் மீதே சிறகு விரித்து பறந்தோம். நம் தமிழகத்தின் தலையாய முதல்வர் தம்மாள் நெப்போலியன் போனாபர்ட் வரலாற்றின் மாபெரும் வீரன். அவன் தம் வாழ்வீச்சாலும் சொல்வீச்சாலும் என் இதயம் குடிகொண்ட அப்பேரரசன் நிர்மாணித்த சேன் நதி பாயும் பாரிஸின் எழுச்சி முகம் இன்றமக்கு தரிசனம். நம் அன்பிலாரால் எமக்கது ஆனதே சாத்தியம். புதைந்த பின்னும் எழுந்து சொந்த நாடு சேர்ந்தான் நெப்போலியன். எந்த மொழியும் தேவையில்லை, நம் சொந்த மொழியே பெரிதென்போர் அவன் வழி வந்தோர். தலைவர் கலைஞர் வழியில் நாம் பெற்றிட வேண்டிய மாபெரும் பண்பன்றோ அது. மாணவர்க்கும் ஊட்ட வேண்டும் அன்றோ அவர் வழியில் தாய்மொழி பற்றை. உலகம் புகழும் உயர்ந்த ஈவில் கோபுரம் மன்னராட்சி வீழ்ந்து மக்களாட்சி மலர்த்திய மாபெரும் பிரெஞ்சு புரட்சியின் நினைவு ஸ்தூபி. உலகின் அறிவு திறப்பிற்கு நுழைவாயிலான புகழ்பெற்ற நான்தேர் தேசிய நூலகத்தில் எங்களோடு உளவியது நீங்கள் என்று நம்ப முடியவில்லையே இன்றும் எம்மால். புன்னகைக்க மறப்பதில்லை மனிதரிங்கே, புன்னகைக்க மறப்பதில்லை மனிதரிங்கே, பூத்து நின்றோம் நொடிக்குறு முறை நாங்களும் தானும் இங்கே. படகு சவாரியில் சேன் நதிக்கரையில் மிதந்து நிற்கும் பாரிஸ் ஒளிக்கடலின் அலைகள் எப்போதும் மறக்க முடியா நினைவின் அலைகள். கலை அழகும் சிலை அழகும் மிளிரும் இம்மக்களின் கலாச்சார புதையல் லூவர் அருங்காட்சியகம். முகப்பு தோற்றம் கண்டு மலைத்து நின்றோம். மோனலிசா புன்னகைக்கு மானசீகமாய் முத்தமிட்டோம். மோனலிசா புன்னகைக்கு மானசீகமாய் முத்தமிட்டோம். அங்கு நிற்கும் சிலைகள் எல்லாம் சொல்லும் செய்தி ஒன்றுதான். அங்கு நிற்கும் சிலைகள் எல்லாம் சொல்லும் செய்தி ஒன்றுதான். மாண்டவரெல்லாம் மனிதர்தாம், மாண்டவரெல்லாம் மனிதர்தாம். வாழ்வதெப்போதும் கலை ஒன்றுதாம், வாழ்வதெப்போதும் கலை ஒன்றுதான். ரெண்டு ரூமா பிரிச்சுட்டாங்க கிளாஸ் இருக்கிறதுக்கு. நான் இப்போ இந்த ரூம்ல சார் பயன் அதிகம் இல்லை, நான் ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது சார் நேரத்தை. தமிழ் கிளாஸ் நாங்கள் எவ்ரி சாட்டர்டே வந்து நாங்கள் இங்கே தான் எழுத்து பயிற்சி எப்படி ஆரம்பிக்கும் ரொம்ப
நீங்க உட்காருங்க. நம்ம புக்கு எஸ்பி கனிமூர்த்தி ஐயா அவரை வர வச்சு தமிழோடைய 1 மணி நேரம் பேசுறாரு. தமிழோடைய முக்கியத்துவத்தை சொல்லுங்க, எப்படிங்க மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இங்க இருக்கவங்க எல்லாம் பாண்டியர் மக்கள் அதிகமாக இவங்க எல்லாம் சொன்னாங்க தமிழ் பற்றி என்ன சொல்றீங்க. நான் சொன்னேன் நீங்க 2 கிலோ 2